Tech Plumers, Unit 5, 10th English, Prose, video part 5. 21 years old David says, technology is very important because it enables me to communicate and be independent, which gives me freedom. இப்போ ஆலிஷாவுக்கு அப்புறம் டேவிட்னு ஒருத்தங்க வராரு. அவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னாக்க, 21 வயசு தான் ஆகுது அவருக்கு. அவர் பேர் டேவிட். அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். டெக்னாலஜி அப்படின்றது வந்து ஒரு முக்கியமானது. ஏன் அப்படின்னாக்கா வந்து இட் எனேபிள் மீ டு கம்யூனிகேட் டு இண்டிபெண்ட். மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது தொடர்பு கொள்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு சுதந்திரமான ஒரு கருவியாக வந்து இருக்குது டெக்னாலஜி அப்படின்றது. இது வந்து ஒரு சுதந்திரத்தை வந்து கொடுக்குது. விச் கிவ்ஸ் மீ ஃப்ரீடம். அது வந்து எனக்கு வந்து ஃப்ரீடம்னா அந்த இடத்துல சுதந்திரம் அப்படின்னா எந்த மாதிரியான சுதந்திரம் அப்படின்னாக்கா, சக மனிதர்களை போல அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போ டிசேபிள்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒதுக்கி வைப்போம். அவங்கள பஸ்ஸில் கூட தனியாக ஒரு சீட்டு கொடுப்போம் உட்கார்றதுக்கு. பட் இல்லை, அவங்களாலையும் திறமைகளை சாதிக்க முடியும், நம்மளை போல் அவங்களாலும் வந்து இயல்பாக இருக்க முடியும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல சுதந்திரம், ஃப்ரீடம்னு மீன் பண்ணுறாங்க. ஃப்ரீடம்னா நம்ம இண்டிபெண்ட், அந்த ஃப்ரீடம் அந்த மாதிரி நினச்சிக்கக்கூடாது. ஃபார் வேர்பல் கம்யூனிகேஷன் டேவிட் use a liberator communication device. Already we saw what is the mean liberator communication device, which means liberator communication means it is one of the devices. Okay, liberator communications device is a special device used to communicate with eye movement. Okay, உங்களுக்கு புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வாய்ஸை வச்சு பயன்படுத்துகிறது ட்ராகன் டிக்டேட்டர். இது வந்து லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்றது ஐ மூமெண்ட்டை வச்சு பயன்படுத்துறது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே படிக்க ஒரு 2 டைம்ஸ் 1 or 2 டைம்ஸ் கொஷினை படித்தாலே போதும். அப்போது இந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இதில் வந்து பாதிக்கப்பட்டவர் என்ன அப்படின்னாக்க, இவர் நம்ம டேவிட்டை பற்றி பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. Which he controlled with his eye movement. It has a Bluetooth adapter, so it lets him use any PC or Mac by sending commands through the liberator. இவர் பாருங்கள் யாருன்னா டேவிட் தான் சொல்கிறாரு. இப்போ நம்மள்கிட்ட டேவிட்டும் வந்து என்னன்னாக்கா ஒரு இதால் வந்து பாதிக்கப்பட்டவர் தான். அது என்னென்னு அடுத்தடுத்த இதில் வந்து சொல்லுவாங்க, என்னென்னு பார்க்கலாம். அப்போது பாருங்கள், அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்குது இல்லையா, அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் வந்து எப்படி இயங்குது அப்படின்னாக்க, ஐ மூமெண்ட்டில் தான் இயங்குது. ப்ளூடூத் அடாப்டர் வந்து இருக்கும். அடாப்டரை வச்சு இயங்குறது. இது வந்து பார்த்திங்கனாக்கா பிசினா நமக்கு தெரியும் இல்லையா, பர்சனல் கம்ப்யூட்டர் எல்லாருக்கும் தெரியும். மேக்னாலும் தெரியும். அது டிவைசஸ் தான் மேக்ஸிமம். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய டெக்னாலஜி பற்றி சொல்ல தேவையில்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு அட்வான்ஸ்டாக சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். பிசி அப்படின்னா பர்சனல் கம்ப்யூட்டர். மேக் அப்படின்றதும் அதுவும் சிஸ்டம் தான். நிறைய சிஸ்டம் இருக்குது இன்றைக்கி. நிறைய நம்ம ஒரு மொபைல் ஃபோன் சிஸ்டம் அந்த மாதிரியே நம்ம வந்து இருக்கக்கூடாது. நிறைய இதில் என்னென்ன டிவைசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரியணும். அப்போ பிசி ஆர் மேக் இதை வந்து அதில் வந்து என்ன பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். சென்டிங் கமாண்ட் த்ரூ த லிபரேட்டர். அந்த லிபரேட்டர் இது மூலமாக வந்து என்ன பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இட் வாஸ் அ கிரேட் ஃபீலிங் வென் ஐ லேர்ன் டு யூஸ் இட். இட் டுக் மீ அ கப்புள் ஆஃப் வீக்ஸ். கம்யூனிகேட்டிங் வித் பீப்புள் வாஸ் வெரி டிஃபிகல்ட் பிஃபோர். அதாவது இதுக்கு முன்னாடி சொல்கிறாரு டேவிட், இதுக்கு முன்னாடி நான் வந்து மக்களோட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் 2 வீக்ஸ் கிட்ட நான் அந்த டைமை எடுத்துக்கிட்டேன். ஆனால் வந்து இப்போ வந்து நான் வந்து ரொம்ப கிரேட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னாக்கா, நான் வந்து அதை வந்து லேர்ன் டு யூஸ் இட் டுக் மீ. இப்போ நான் அதை வந்து இப்போ நான் அதை கற்றுக்கிட்டேன். அந்த எதுனாக்கா அது வந்து எனக்கு வந்து ரொம்ப கிரேட் ஃபீலிங்காக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம டேவிட். ஹி ஹாஸ் அன் ஏசி, அதாவது ஆக்ட் வி அப்படின்னு சொல்லுவோம் இதை. அதில் வந்து ஏசிடி 4 அப்படின்றது. இது ஒரு ஒன் ஆஃப் த கண்ட்ரோலர். நிறையா இருக்கும் நம்ம கண்ட்ரோலர் அப்படின்னா. இப்போது வீலிங் சேர்லாம் இருக்கும். அதோடைய கண்ட்ரோல்லாம் பார்த்திங்கனாக்க ஒரு சில பேர் வந்து அவங்களாலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நிறைய மூவிலாம், ஹாலிவுட் மூவிலெலாம் பார்த்துக்கலாம். கிறிஷ் 3 அப்படின்னு, கிறிஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு மூவி. அந்த மூவியில் வந்து ஒருத்தங்க வந்து அந்த வீல் சேர்லேயே வருவாங்க. ஒரு 2 ஃபிங்கரை வச்சே வந்து எல்லாத்தையுமே வந்து மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து வேறு வகையான ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் அந்த மாதிரி போகும். அந்த வீல் சேர்ஸ் நம்ம சொல்கிறது, நம்ம பார்த்துட்ருக்கிறது டிவைசஸ். Also in the headrest,
தலை சாய்க்கிறது ஹெட் ரெஸ்ட் அப்படின்னாக்க of his chair in his bedroom, which means he can control his TV, Blu-ray and music players. இப்போ என்ன அப்படின்னாக்க நம்ம இவர் இருக்கார் இல்லையா டேவிட்டும் என்ன அப்படின்னாக்கா ஒரு இதெல்லாம் நம்ம அந்த டிசேபிள், அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, இவங்களுக்கு ஆலிஸுக்கு என்ன இருந்தது அப்படின்னாக்கா செரிபரல் பால்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்துச்சு. இவருக்கும் என்ன அப்படின்னாக்க டேவிட்டுக்கும் அந்த மாதிரியான ஒரு குறைபாடு தான் இருக்குது. அதனால தான் இந்த டிவைசஸ் எல்லாம் வந்து இவர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இதை பற்றி அதை சொல்கிறாரு. இவருக்கு என்ன அப்படின்னு, இவர் வந்து 21 வயசு தான் ஆகுது ரொம்ப. அப்போ என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இட் வாஸ் அ கிரேட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரோலரை வந்து இவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதை வச்சு எப்படியெல்லாம் அவர் தலை சாய்கிறார். அந்த பீச்சர்ஸில் கூட இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் புக்கில் இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 1 அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்களே, அதுதான் 127. அவர் தான் டேவிட்டுக்கு அவரால் வந்து என்னன்னாக்கா கண்ணை மட்டும்தான் அசைக்க முடியும், மற்ற எதையுமே வந்து மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ அதனால் அவர் தலை சாய்க்கிற இடத்துல அந்த கண்ட்ரோலர் வச்சுருக்காங்க. இந்த கொஷின் நல்லா டீப்பாக பார்த்துக்குங்க. he has an act 4 controller also in the headrest of his chair in his bedroom. அவர் பெட்ரூம் இதிலேருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கனாக்கா டிவியாக இருக்கட்டும், ப்ளூரேயாக இருக்கட்டும், அண்ட் மியூசிக் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து அவங்களால அங்கே இருந்தே வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா டிவைஸ் நமக்கு தெரியும், டிவினா தெரியும், ப்ளூரே அப்படின்னாக்கா இப்போ நிறைய அந்த மாதிரியான இதெல்லாம் இப்போ ப்ளூடூத்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த மாதிரியான அந்த ப்ளூரேஸ், மியூசிக் பிளேயர்ஸு, இதையெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட். எது யார் டேவிட்டால், ஓகேவா? இது வந்து அந்த ஆக்ட் 4 அப்படின்றது, ACT 4 அப்படின்றது அது ஒரு கண்ட்ரோலர் அது, ஓகேவா? அதை எங்கே வச்சுருக்காங்கனாக்கா அவருடைய அந்த இதில் ஹெட்ரெஸ்ட் தலை சாய்க்கிற இடத்துல சேரில் வச்சுருக்காங்க. இஸ் பெட்ரூமில் இருந்தே, விச் மீன்ஸ் ஹி கண்ட்ரோல் ஹிஸ் டிவி, அங்கேருந்தே அவர் டிவியை மற்ற இதை எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டேவிட் வாஸ் பார்ன் வித் அத்தாய்ட் செரிபரல் பால்சி அப்படின்றது, அதாவது இதுவும் ஒரு வகையான செரிபரல் பால்சி அப்படின்றது தான் மூளை நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு அதாவது பாதிப்பது. அண்டு அட்டன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ். ஆனால் அவர் வந்து அதோடய வந்து அவர் ஒரு நிறைய ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்து அவர் அட்டன் பண்ணுறாரு. அதாவது ஸ்பெஷலிஸ்ட்டு ஸ்கூல் அண்டு காலேஜ்னால் என்ன, இப்போ வந்து நம்ம ஸ்கூலில் போய் படிக்கிறோம், மெட்ரிகுலேஷன்ஸில் வந்து வி ஆர் லேர்னிங் மெட்ரிகுலேஷன்ஸ், ஸ்டேட் போர்டு அண்டு CBSE. பட் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கூல் அப்படின்ட்டு இருக்குது, காது கேளாதவர் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. காது கேட்காதவங்களுக்கு, வாய் பேசாதவங்களுக்கு. நியூஸ்லாம் பார்க்கும்போது சைடில் அப்படியே கையை மட்டும் அசைச்சிட்டு இருப்பாங்க, பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து அந்த இதை வாய் பேசாமல் காது கேட்காமல் இருக்காங்க, அவங்களுக்காக சொல்லப்படுறது. அவங்களுக்கு ஈஸியாக அது புரியும், சைகை சாமப்போ. A specialist school and college. He has been using a high-tech communication aid since he was 8 years old and has been interested in AAC, which means அதாவது அக்யூமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன்ஸ், அதாவது விரிவாக்கப்பட்ட மாற்று தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மீனிங்ஸ். அந்த AACன்னு இருக்கு இல்லையா, அதோட அப்ரிவேஷன்ஸ் தான் அந்த அக்யூமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன்ஸ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஒரு வகையான தொழில்நுட்பம். அண்டு டெக்னாலஜி எவர் சின்ஸ், அதாவது ஆர்வம் மிக்கவராக இருந்து வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். அந்த இதில் அதாவது என்னென்ன விரிவாக்கப்பட்ட மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தான் அதை சொல்கிறாங்க. டேவிட் வந்து என்னன்னாக்கா அந்த அத்தாய்டு செரிபரல் பால்சியால் வந்து அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அது என்னென்னா அவரால் வந்து அந்த கண்களை மட்டும் அசைக்க முடியும், மற்றதை அசைக்க முடியும். அவர் வந்து அந்த ஸ்கூல்லாம் அப்படியே அந்த ஸ்கூல்லேயே அவர் படிச்சுட்டு இருக்காரு. ஹைடெக் கம்யூனிகேஷன்ஸ் எய்டெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்குது. இவர் வந்து ஒரு 8 years old அண்ட் ஹேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட். அப்போயே வந்து அந்த இதில் வந்து டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பித்தார். இப்போவும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஆர்வமிக்கவராகவே வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். When David first started out with AAC, he used a head switch to access his AAC device running a page-based system which took lots of navigation and liquid a lot of effort combined with switching. இந்த இடத்துல பாருங்கள், டேவிட் இருக்கார் இல்லையா, அப்போ அந்த படிச்சுட்டு இருக்கும்போது டேவிட் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ACC ஹெட் ஸ்விட்ச், அதை வந்து ஹெட்டில் தலையில் தான் எல்லாமே அந்த இது வச்சுருக்கோம். அந்த இதுக்கு
அக்சஸ் அப்படின்னாக்கா அணுகுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இதில் வச்சு டிவைசஸை தான் வந்து ரன்னிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பேஜ் வைஸாக. அதாவது பேஸ்டு சிஸ்டம் விச் டுக் லாட்ஸ் ஆஃப் நேவிகேஷன்ஸ் அண்டு லிக்யூட். அதாவது ரொம்ப முயற்சி தேவைப்பட்டது அவங்களுக்கு. அதை வந்து சிஸ்டம் ஃபஸ்ட்டில் வந்து எந்த ஒரு டிவைஸுமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க நிறைய நம்ம வந்து அதை கற்றுக்கிறதுக்கு எஃபோர்ட் எடுக்கணும், தெரியாது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் நாட்கள் ஆகிட்டு அப்படின்னாக்க உங்களால் ஒரு சில அதை வந்து எளிதாக கையாள முடியும். நிறைய விஷயங்களை இன்னும் எடுத்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்க ஒரு டச் மொபைல் ஆண்ட்ராய்டு நியூ வெர்ஷன்ஸ் மொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட அதில் அந்த மாதிரியான இதை வந்து நம்ம கையாள முடியுது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறேன் நான் உதாரணத்துக்கு. அப்போது அந்த மாதிரியான சிஸ்டத்தை அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு நேவிகேஷனாக என்ன அந்த இடத்துல அதை வந்து அதை ஃபுல்லாக முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. விச் டுக் லாட்ஸ் ஆஃப் நேவிகேஷன்ஸ் அண்ட் ரெக்கையோடு அந்த பெரும் முயற்சி தேவைப்பட்டுச்சு அதை வந்து கையாளுவதற்கு, அதை வந்து மேற்கொள்வதற்கு. இட்ஸ் கம்பைன்டு வித் ஸ்விட்சிங், அதை ஸ்விட்சு இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு நான் அடுத்த வீடியோவில் நம்ம ஏன்னா இந்த லெசன் ரொம்ப கொஞ்சம் நான் ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு முடிச்சிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.